1950கள்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. செருப்பு, ஜாப்பனீஸ் கொடை, ஜாப்பனீஸ் துணி இதெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸ். இப்படி போக 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 இந்த வேல்யூ செயின்ல அவங்க மேல போயிட்டே போறாங்க. கடைசியில 1960ஸ்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. சோனி, சான்யோ, மிட்சுபிஷி நெறைய கம்பெனி வந்து அவங்க வந்து இத வைல்டு கீஸ் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ்ல. ம். இருக்கிறதுலயே லோவஸ்ட் பார்ட்ல ஆரம்பிச்சு, நம்ம வந்து ஹையஸ்ட் லெவலுக்கு போயி, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெஸ்ட் டெக்னாலஜியா ஜப்பானால பண்ண முடியும். ம். இதுதான் ஆனா நீங்க அவங்களோட சொல்ற மாரி அது வந்து ஒரு குடை இந்த மாரியான எளிய பொருட்கள்ல ஆரம்பிச்ச ஆரம்பிச்சு அது அப்படியே மேல போயி, ம். இன்னைக்கு உலகத்துல மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் ப்ராடக்ட் அவங்க பண்ணுவாங்க. ம். இது பேரு வைல்ட் கீஸ் ம். பேட்டர்ன்னு பேரு. ம். அவங்க அமெரிக்காவோட என்ன ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா, நாங்க ஆர்மியே வச்சுக்க மாட்டோம்ன்னு. ம். இதுதான் அவங்களோட ஒப்பந்தம். ம். அமெரிக்கா வந்து அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல பேஸ் இருக்கு. மத்த ஏதாவது நாடு தகராறு பண்ணா அவங்கள காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் வந்து 1940ஸ் டூ 1990ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டா டெவலப் ஆச்சு. ம்.